கோவையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவர் கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலின் நிர்வாக குழுவில் ஒரு பிரிவினருக்கு சட்ட ஆலோசகராக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் திருக்கோவில் சார்பாக பல்வேறு வழக்குகள் இருந்து வந்த நிலையில் இந்து அறநிலைத்துறையில் பதியப்பட்டிருந்தது. இறுதியாக இவரது ஆதரவு தரப்பினருக்கு சாதகமாக நிர்வாக குழு மாற்றப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு பிரிவினர் மயில்சாமி என்பவரிடம் பரமசிவம் தொலைபேசியில் உரையாடியதாகவும் அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் சமூகத்தை சார்ந்தவர்களையும் இழிவாக பேசியதாக புகார் அளித்துள்ளனர். இதனால் பொய் புகார் அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரமசிவம் அவரது மனைவி கோவை ஆணையாளர் அவர்களிடம் மனு அளித்தார். அதில் தன் கணவர் மற்றும் எதிர்த்தரப்பு பிரிவைச் சேர்ந்த மயில்சாமி தொலைபேசி உரையாடலை திரித்து ஒரு சமூகத்திற்கு எதிர்கருத்தாக பேசியதாக பொய் புகார் அளித்துள்ளனர். மேலும் அந்த உரையாடல் முழுமையாக இல்லை என்பதாலும் அதை தீர விசாரித்து பொய் புகார் அளித்து வருவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரமசிவம் அவரது மனைவி தெரிவித்தார். இந்த ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மயில்சாமிங்கிறவர். எங்க குடும்பத்திலையும் பழக்கமானவர் தான். அவர் என் கணவரோட கூப்பிட்டு நார்மலா பேசுறாரு. அங்க நடந்த பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது பொதுவா ஒரு விஷயத்த பேசி அதை மட்டும் எடுத்து கட் பண்ணி அந்த குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குரூப்ல கிருஷ்ணசாமிங்கிறவருக்கு பரப்பி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. ஒருத்தர் ஒரு பர்சனலா ஒரு தனிப்பட்ட முறையில பேசின விஷயத்த அவர் எடுத்து போடுறது அவரு தான் பரப்பி இருக்காரு. இந்த இடத்துல என் கணவர் எந்த இடத்துலயும் தப்பு பண்ணல, வழக்கறிஞரா வழிகாட்டியா தான் இருந்திருக்கிறாருங்க. ஸோ அதனால இந்த மயில்சாமிங்கிறவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவர் மேலதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு நாங்களாம் கேட்டுக்கிறோம். ஏன்னா வழக்கறிஞர் துறைக்கும் அவர் இடையூறா பண்ணியிருக்காரு. நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ட்டு நீதிமன்றத்துல சுத்தியும் போஸ்டர்லாம் ஒட்டி அவர் மேல அவதூறு பரப்பி ஒரு பழிவாங்கும் மோட்டிவ்ல தான் கிருஷ்ணன் மயில்சாமி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கிருஷ்ணசாமி இவெல்லாம் சேர்ந்து இந்த புகாரை என் கணவர் மேல கொடுத்துருக்காங்க. மயில்சாமி இவர் தான் எங்க கணவருக்கு கூப்பிட்டு பேசுறாரு. மயில்சாமிங்கிறவரும் கோயில்ல ஒரு பொறுப்புல இருக்காருங்க. ஆனா என்ன பொறுப்பு இருக்காருன்னு தெரியல. இல்லைங்க, அது அந்த ரிட் மனு போட்டு விதானம் காட்டி அந்த நாள் அவங்க எல்லாம் நீக்கிட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறையினர் ரெண்டு பக்கம் விசாரணை பண்ணாம இருக்காங்கன்னு என்னோட கருத்து. இன்னொரு பக்கம் விசாரணை பண்ணிருக்கணும். இது கொடுத்திருக்க சமுதாயத்தை பத்திய இது பண்றதுக்காக ஒரு பழிவாங்கும் இதுக்காக முன்னாடி என் கணவர் உங்க இளைஞர் கட்சியில பொறுப்பாளராக மாவட்ட பொறுப்பாளர் இருக்காரு. அதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. இப்ப எங்க மேல இந்த மாதிரி இப்ப நீதிமன்றம் அருகே இந்த மாதிரி போஸ்டர் போட்டா அவருடைய எதிர்கால வழக்கறிஞர் தொழிலுக்கு பாதிப்பு வருங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். டிஃபமேஷன் சூட் வழக்கு போடலான் இருக்கும். வழக்கறிஞர் செல்வகுமார் கோயம்புத்தூர்ல வழக்கறிஞர் பரிந்துரைக்கிறேன். பரமசிவம் வழக்கறிஞர் என்பவர் மீது ஒரு அவதூறான ஒரு புகார் பரப்பியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா, அவர் வழக்கறிஞர் முறையில கண்ணன் என்பவருக்காக அவர் சட்ட ஆலோசனை எல்லாம் வழங்கி அதன் மூலியமா சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு வாங்கிட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில கோவை மாவட்ட இணை ஆணையர் HRMC ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க. அந்த உத்தரவுல பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் மேல ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு இவர் மேல ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்னன்னா, இவரும் மயில்சாமிங்கிறவரும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத அவர் வெளியிடுறாரு. அதை வச்சு அந்த கிருஷ்ணசாமிங்கிறவர் வெளியே பரப்புறதாக சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இங்க அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவர் மேல ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. பட் இவரு எந்த இதுவும் வெளியிடல. வேற செல் மூலியமா தான் அதெல்லாம் போயிருக்குது. எங்களை என்கொயரி இப்பதான் கூப்பிட்டுருக்காங்க. நேற்று கூப்பிட்டாங்க. நேற்று போய் நாங்க பதில் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன் டைம் நேற்று C2 காவல் நிலையத்துல அவங்க தவறான ஒரு தகவல், அதாவது வன்கொடுமை சட்டத்தை இயற்ற வேணும்னு சொல்லிட்டு போராட்டம்னு பர்மிஷன் வாங்கிட்டு அதுல பரமசிவத்தை கை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்றாங்க. அதுவும் நாங்க காவல் ஆய்வாளருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டோம். அவர் நான் உடனே பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே நீங்க டெப்டி கமிஷனரை பாருங்க. நாங்க இன்னைக்கு டெப்டி கமிஷனரை பார்த்து உடனே உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். யார் யார் எப்படி எல்லாம் வெளியே போச்சு அப்படின்னு சொல்லி தகவல் தொழில்நுட்ப சட்டம் இதுல என்ன இருக்கோ அது பிறகு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.